ஒரு வணிகப் பயணத்தின் போது ஆரவ் ஹோட்டல் மெரிடியனில் செக் இன் செய்தார். வரவேற்பாளர் சாவியை கொடுப்பதற்கு முன் தயங்கினார். அறை 313? உறுதியா சொல்கிறீர்களா? அவள் அமைதியாக கேட்டாள். பரவாயில்லை என்று அவள் பதட்டமான பார்வையை மறைத்து பதிலளித்தான். அறை 313க்கான நடைபாதை ஹோட்டலின் மற்ற பகுதிகளை விட குளிர்ச்சியாக உணர்ந்தான். உள்ளே அறை கரைபடாமல் கிட்டத்தட்ட மிகவும் சரியானதாக இருந்தது. அவன் பையை அவிழ்த்து குளித்துவிட்டு சோர்வாக படுக்கையில் படுத்தான். சரியாக அதிகாலை 3:13 மணிக்கு குளியலறையிலிருந்து ஒரு பெண்ணின் குரல், மென்மையான, சோகமான, வந்தது. அவன் முன்னோக்கி நகர்ந்தான். ஹலோ? பதிலில்லை. ஹம்மிங் நின்றது. அவன் திரைச்சீலையை இழுத்தான். எதுவும் இல்லை. படுக்கைக்குத் திரும்பிய அவர் தலையணையில் ஒரு குறிப்பைக் கண்டார். நீ என்னைக் கேட்டாய், இப்போது நீ என்னை பார்ப்பாய். அவன் உறைந்து போனான். அவன் தலையணையில் எந்த காகிதத்தையும் விடவில்லை. விளக்குகள் மின்னின. கண்ணாடியில் ஒரு மூச்சுத் திணறல் செய்தி இருந்தது. வெளியேற அனுமதி இல்லை. அவரது தொலைபேசி ஒலித்தது. தெரியாத எண். அவர் பதிலளித்தார். ஒரு கிசுகிசுப்பு. 313ஆம் எண் அறையில் யாரோ இறந்துவிட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் வெளியேறவில்லை. இப்போது உங்கள் முறை.